செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகளை விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் மு. பாண்டியன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் வயல்பட்டி கிராம பண்ணையாளர் சி. பாஸ்கர் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஊட்டி கேரட் 1 வகையின் சாகுபடி குறிப்புகளை விளக்குகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஊட்டி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். கார்த்திகேயன் அவர்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு மற்றும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் மாவட்டம் தோறுமான மழை பொழிவு விவரங்கள். உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்களுக்கு கால்நடை வளர்ப்பு உப தொழிலாகவும் அவற்றின் எச்சம் பயிர்களுக்கு உரமாகவும் பயனளிக்கின்றது. பண்ணையாளர்கள் தனியாக வணிக ரீதியில் பால் பண்ணை அமைத்து அதனை தங்களின் வாழ்வாதார தொழிலாக மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மாவட்டந்தோறும் உழவர் பயிற்சி மையங்களை அமைத்துள்ளது. அவ்வகையில் தேனி மாவட்டம் உழவர் பயிற்சி மையத்தில் பால் பண்ணை அமைப்பது குறித்து தொழில்நுட்ப பயிற்சி பெற்ற பால் பண்ணையாளர் சி. பாஸ்கர் அவர்களை சந்தித்த போது நான் ஒரு முதுகலை பட்டதாரி படித்து முடிச்சுட்டு ஒரு 7-8 வருஷங்களில் வெளியே வேலை பார்த்தேன். அப்போ இருந்தாலும் தனியாக ஒரு சுயமாக தொழில் பண்ண என்ன அப்படி யோசித்து நானாகவும் சரி பால் பண்ண இந்த கறவை தொழில் செய்வோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த ஊரில் எனக்கு இடம் கிடச்சி அப்புறம் நான் இதை எப்படி ஆரம்பிக்கிறேன்னு யோசிக்கிறப்ப தேனியில் உள்ள விவசாய அறிவியல் கல்லூரியில் போய் டாக்டர் செந்தில்குமார் அவர் சந்தித்தேன். அவருக்கு எனக்கு அப்பப்போ எனக்கு இது தேவையான ஐடியாக்கெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ என்கிட்ட நெருக்கி ஒரு 45 மாடு இருக்குது. நான் ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்கிட்ட ஒரு 7 ஏக்கர்லேயே ஃபுல்லாக கோஃபோர் வகைய புல்களை போட்டு தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 2 தடவை மாட்டுக்கு நான் புல் போடுறேன். அது போக கம்பு மாவு, குச்சி புண்ணாக்கு இல்லை தீவனம் போடுறேன். தினமும் டெய்லியும் மாடுகளை குளிப்பாட்டி பராமரிக்கிறேன். இதனால் எனக்கு மாதம் எனக்கு ஒரு 40-50 எனக்கு லாபம் கிடைக்குது. எனக்கு சுயம் பண்ணுறதுனால ஆரம்ப காலத்தில் நான் 13 ரூபா வச்சுருக்கப்ப எனக்கு தீவனத்துக்கு ரொம்ப பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் கையிலேருந்து நான் காசு செலவழித்து காஞ்சி தீவனங்களை இங்கேருந்து போய் எடுத்து கொண்டு வருவேன். அப்போ எனக்கு அந்த நேரத்தில் கட்டவே கட்டாது. எனக்கு இந்த நேரத்தில் தான் நான் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இடங்களை அதிகப்படுத்தி திரும்ப கோஃபோர் புல்லை வாங்கி போட்டு நட்டு இப்போ எனக்கு நான் வெளியே வாங்க வேண்டிய தீவனம் எனக்கு அவசியம் இல்லாமல் போச்சு. எனக்கு இந்த தீவனங்களை பற்றி எப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேளை பச்சை தீவனம் ஒரு வேளை காஞ்சி தீவனம் போடணும். போட்டால் தான் மாடு நல்லா இருக்கும். சரியான நேரத்தில் சினை பிடிக்கும். ஒவ்வொரு மாடுகளும் தினமும் ஒரு வேளை குளிக்க வைக்கணும். 3 வேளை அதுக்கு தண்ணி வைக்கணும். அதுக்கு தேவையான உணவுகளை 2 வேளை போடணும். புல்லில் போடணும். போட்டிங்கன்னா
அது சரியான பருவத்தில் உங்களுக்கு நல்ல பால் கொடுக்கும். 6 மாதம் வந்து நீங்கள் ஒரு மாட்டில் பால் எடுக்கலாம். அது ஈண்ட 3ஆம் மாதத்தில் கண்டிப்பாக அதுக்கு சென ஊசி நீங்கள் கண்டிப்பாக போடணும். போட்டிங்கன்னா இருக்கிற கண்ணுக்குட்டியை காளைக்குட்டி பெண்குட்டி போடும். அது பெண்குட்டியை நீங்களாக வளர்த்திங்கன்னா 2 வருஷத்தில் நல்ல மாடாக வளர்ந்துடாது. அதே போல் இங்கே கிடைக்கிற சாணம் வந்து மாதத்துக்கு வந்து எனக்கு ஒரு 10,000 to 15,000 சாணம் வந்து விற்பனைக்கு ஆகுது. அது வெளியே கொண்டு நல்ல இயற்கை உரங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுபோல் என்னுடைய பால் உற்பத்தி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 200 லிட்டர் வருது எனக்கு ஒரு நாளைக்கு. அந்த பால் உற்பத்தி வந்து நம்முடைய ஆவினுக்கு தான் நான் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். மினிமம் 1 ஏக்கர் to 10 ஏக்கர் வந்து நம்ம மாடு வளர்க்கலாம். 1 ஏக்கர் வச்சுருக்கவங்க 1 ஏக்கரில் மினிமம் 5 மாடு நல்லா தரமாக வளர்க்கலாம். அது 2 வேளை தீவனம் போகிற அளவுக்கு அதோடைய தீவனம் கிடைக்கும். அது போக எடுத்த உடனே நம்ம தனியாக நம்மளாம் செய்யாமல் அருகில் உள்ள உழவு பயிற்சி மையத்தை அணுகி அவங்க டாக்டருக்கு கேட்டிங்கன்னா அவங்க படிப்படியாக உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், மாடை எப்படி வளர்க்கணும், கண்ணுட்டி எப்படி வளர்க்கணும், எப்படி பால் எடுக்கணும், அப்படி ஒவ்வொன்றா உங்களுக்கு தரம் வாரியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணோம்னா அழகாக இந்த கறவை மாடு தொழிலில் நல்லா வெற்றி பெறலாம். இதே மாதிரி என்னை பார்த்து இளைஞர்கள் நீங்களும் உங்களுக்கு ஆர்வம் மிக்க இந்த தொழிலை செஞ்சீங்கன்னா உங்கள் எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி வர காலத்தில் விவசாயம் தான் முக்கியமான தொழிலாக கருதப்படும். நிறையா பேர் விவசாயம் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அதனால் நீங்களும் இது மாதிரி தொழில் பண்ணி நல்ல முன்னேற்றணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். மேலும் விவரம் பெற சி பாஸ்கர் அவர்களை 09842197107 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மலைப்பகுதிகளில் காய்கறிகள் வேளாண்மை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் வேளாண்மையாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது. அவ்வகையில் நீலகிரி மலைப்பகுதிகளில் பயிரிடப்படும் காய்கறி வகைகள், நோய் எதிர்ப்பு கொண்ட புதிய ரகங்கள், தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் வழங்கி வருகின்றது. அவ்வகையில் ஊட்டி கேரட் 1 வகைக்கான சாகுபடி குறிப்புகளை கூறுகிறார் ஊட்டி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். கார்த்திகேயன் அவர்கள். நம்ம இப்போ நின்றுட்டுருக்கக்கூடிய இடம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் நஞ்சநாடு பண்ணையிலிருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிர் வந்து கேரட் சாகுபடி முறைகள். நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறி சாகுபடி பயிர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் செஞ்சிட்ருக்காங்க. அதோட 3 போகங்கள், அதாவது கார்போகம், கடைபோகம், நீர்போகம், 3 போகத்துலேயும் நம்ம அந்த பயிர் சாகுபடி செஞ்சிட்ருக்குறோம். அப்படி வரும்பொழுது நம்ம கேரட், கிழங்கு, உருளைக்கிழங்கு, நூல்கோல் மற்ற அனைத்து காய்கறி பயிர்களை காட்டிலும் கேரட் அப்படிங்கிற பயிர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2500 ஏக்கரில் சாகுபடி செஞ்சிட்ருக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் வந்து இந்த சாகுபடி தொழில்நுட்பங்களில் வந்து கேரட் அப்படிங்கிறது வந்து எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பயிர். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த கேரட் பயிர் வந்து ஒரு நம்ம கடவுளுடைய முக்கியமான ஒரு படைப்பு இல்லை. கேரட் சாகுபடி பொறுத்த வரைக்கும் நம்ம கண் அப்படிங்கிறது வந்து கேரட்டை அரிஞ்சு பார்க்கும் பொழுது கண்ணும் அந்த கேரட்டோட பொருளும் சேர்ந்து இருக்கும். அப்படி அந்த வகையில் வந்து இதோட லைக்கோபின் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது அதிக அளவில் இந்த கேரட் பயிரில் இருக்குது. மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய இந்த கேரட் சாகுபடியில் நம்ம வந்து இது எளிதான ஒரு சாகுபடி முறைன்னு சொல்லலாம். இதில் வந்து ரகங்கள் வந்து வீரிய ரகங்களும் இருக்குது, சாதாரண ரகங்களும் இருக்குது. சாதாரண ரகங்கள் வந்து 3000லேருந்து, வீரிய ரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 18,000லேருந்து ஒரு 30,000 வரைக்கும் ஒரு விலை விற்கக்கூடிய அளவில் இது போயிட்டுருக்கு. விவசாயிகள் மத்தியில் இந்த நம்ம கேரட் சாகுபடி வந்து அதிக அளவில் இப்போ வந்து பயிர் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து சாகுபடி செலவு முறைகளும் கம்மி, நம்ம செய்யக்கூடிய ஆட்செலவுகள் பொருட்களும் இதில் கம்மி. இதோட சாகுபடி முறைகளை வந்து மேட்டுப்பாத்தி அமைத்து அது வந்து 15 சென்டிமீட்டருக்கும் 7 சென்டிமீட்டர், அதாவது அரை அடிக்கும் 1/4 அடி அப்படிங்கிற விதத்தில் தான் நம்ம வந்து பயிர் சாகுபடி செய்வோம். ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ அப்படிங்கிற விதத்தில் விதை அளவு தேவைப்படும். இதில் முக்கியமான இந்த கேரட் சாகுபடி முறையில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு 2 முக்கியமான ஒரு வினையியல் குறைபாடுகள் நமக்கு தெரியும். அது கேலக்ஸில் வந்து ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கேரட் ஸ்ப்ளிட்டிங். அது ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னா அதிக அளவு நைட்ரஜன் சத்து போட்டாலோ யூரியா மாதிரியான அதிக அளவு உரச்சத்து தலைச்சத்து போடும்பொழுது அது வந்து அதோட மேல் பாகம் வந்து உடஞ்சி காணப்படும். அதே மாதிரி ஃபோர்க்கிங் சொல்லுவோம். மண் வந்து முக்கியமாக இதில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பயிர் தொழில்நுட்பங்களில் மண் வந்து பொலன்னு இருக்கணும். ஏன்னா மண் நல்லா இருந்தால் மட்டும்தான் இது வந்து கேரட்டை வந்து கீழே மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால
மண் வந்து ரொம்ப அதிக அளவில் நம்ம வந்து தயார் செய்யும் பொழுது சரியாக கவனித்து செய்யணும். சீடு வந்து போடும் பொழுது விதை அளவு நம்ம போடும் பொழுது ரொம்ப பக்கமாக போடக்கூடாது. 7.5 சென்டிமீட்டர் இடைவெளியில் இருக்கணும். அப்படி இல்லாத பொழுது அந்த 3 முதல் 4 வாரத்துக்கு பிறகு அதை வந்து களைச்சி விடணும். அதிக அளவில் பக்கமாக இருக்கக்கூடிய இதை வந்து களைச்சி விடணும். ரெண்டாவது அப்படி களைச்சி விடும் பொழுது தான் அதோட வளர்ச்சி வந்து நல்லா பெரிய அளவில் அதோட உற்பத்தி நல்லா பெருசாக வளரும். ரெண்டாவது பார்க்க போகும்பொழுது நம்ம வந்து இந்த 4 வாரங்களுக்கு பிறகு நம்ம வந்து சூரிய வெளிச்சம் வந்து நேரடியாக அதோட கிழங்கோட க்ரௌன் போர்ஷன் சொல்லுவோம். அந்த க்ரௌன் போர்ஷனில் நம்ம படும் பொழுது அந்த இடத்துல ஒரு பச்சை நிறமாக மாறும். அந்த பச்சை நிறமாக நம்ம மாறாமல் இருக்கிறதுக்கு மண்ணை அணைச்சி நம்ம கட்டணும். அது ஒரு முக்கியமான தொழில்நுட்பங்கள். இந்த ரெண்டும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரணி. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதோட மகசூல் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து ஒரு 20 டன் வரைக்கும் நம்ம வந்து நம்ம போடக்கூடிய வெரைட்டி பொறுத்தும் நம்மளுடைய போடக்கூடிய ஹைப்ரிட்டை பொறுத்தும் இதோட மகசூல் வேரி ஆகும். குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு நல்ல லாபகரமான பயிர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ விவசாயிகள் அனைவரும் இதை வந்து நம்ம பயிரிடும் பொழுது இது நம்ம தொடர்ந்து இதே மாதிரியான கேரட் பயிர் சாகுபடியே செய்யாமல் ஒரு போகம் வந்து கேரட் சாகுபடி செய்யும் பொழுது அடுத்த போகம் மண்ணுக்கு மேல் வளரக்கூடிய பயிர்கள், அதாவது இப்போது ஒரு போகம் வந்து கேரட் சாகுபடி செஞ்சால் அடுத்த போகம் பீன்ஸ் அந்த மாதிரியான வேறு மாதிரியான ஒரு பயிர்கள் செய்யும் பொழுது மண்ணோட வளம் நல்லா அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம அதிகரிக்கும் பொழுது நமக்கு அடுத்த முறை செய்யும் பொழுது நமக்கு வந்து நூற்புழு தாக்குதல் போன்ற மற்ற இடர்பாடுகள் இல்லாமல் ஒரு அதிக அளவிலான ஒரு பயன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ விவசாயிகள் அனைவரும் இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு பயிரை செஞ்சு பயன்படணுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ். கார்த்திகேயன் அவர்களை 0423 24 421 70 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 20 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 29.3 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24.9 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 80%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.9%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.1 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 3.3 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 291.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 996.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.8ஆகவும் இருந்தது. தொடரும் வேளாண் வானிலையில் இன்று காலை வரையிலான தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் மாவட்டம் தோறுமான மழை பொழிவு. திருவள்ளூர் மாவட்டத்தில் 211.8 மில்லிமீட்டராகவும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 54.1 மில்லிமீட்டராகவும், வேலூர் மாவட்டத்தில் 43.3 மில்லிமீட்டராகவும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 22.9 மில்லிமீட்டராகவும், கடலூர் மாவட்டத்தில் 159 மில்லிமீட்டராகவும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 26.4 மில்லிமீட்டராகவும், விழுப்புரம் மாவட்டத்தில் 15.1 மில்லிமீட்டராகவும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 14.9 மில்லிமீட்டராகவும், நீலகிரி மாவட்டத்தில் 10.8 மில்லிமீட்டராகவும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 9 மில்லிமீட்டராகவும் மழை பதிவானது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மிதமானது முதல் கனமழை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே பெய்யக்கூடும். வேளாண் பெருமக்கள், பண்ணையாளர்கள் தங்களின் மாவட்டங்களில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையம், கால்நடை மருத்துவமனை மற்றும் விரிவாக்க பணியாளர்களை அணுகி தக்க அறிவுரை பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் கடலோர பகுதிகளில் கிழக்கிலிருந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். வானிலையில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. நமது நாட்டின் வேளாண்மை தொழில் வளம் பெறுவதற்கும் சிறந்த கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மாவட்டந்தோறும் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்களை நிறுவி வேளாண்மையாளர்களுக்கு அந்தந்த சூழற்கேற்ப பயிற்சிகளையும் புதிய தொழில்நுட்பங்களையும் அறிமுகம் செய்து வருகிறது. அந்த வகையில் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகளை விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் மு. பாண்டியன் அவர்கள். இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் வேலூர் மாவட்டத்திற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட ஆராய்ச்சி நிலையம். இது சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில், மொத்தம் டோட்டல் வந்து வேலூர்லேருந்து 15 கிலோமீட்டரில் இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் அமைந்திருக்கிறது. அதோட ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் அமைந்த ஒரு இடம் இது. என்னென்னா பாலாற்றின் வட பகுதியில் இது அமைந்திருக்கிறது. மிக அருமையான ஒரு சூழ்நிலையில் அமைந்துள்ள ஒரு ஆராய்ச்சி நிலையம். இந்த ஆராய்ச்சி நிலையம் 1969ஆம் ஆண்டு வாழை ஆராய்ச்சி மையமாக வேளாண் துறையினால் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 1981ஆம் ஆண்டு இந்த வாழை ஆராய்ச்சி மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் ஒப்படைக்கப்பட்டு 1990ஆம் ஆண்டு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமாக மாற்றப்பட்டது, உயர்த்தப்பட்டது. இங்கே வந்து வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் என்னென்ன என்று சொல்ல வேண்டுமென்றால், நாங்கள் இங்கே இருக்கின்ற இந்த 12 வேளாண் விஞ்ஞானிகள் அனைவரும் ஒவ்வொரு டாஸ்க்கை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் இந்த வேளாண் மாவட்டத்திற்கு என்ன தேவையோ, விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அந்த நோக்கில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், அந்த 10 டிபார்ட்மெண்ட் இருக்கிற 12 வேளாண் விஞ்ஞானிகள் 10 டிபார்ட்மெண்ட் இருக்கிறோம். 10 டிபார்ட்மெண்ட்டும் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க வந்து கரெக்டாக அந்த மாவட்டத்துக்கு தேவையான இதை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் 60 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இங்கே வந்து நாங்கள் குறிப்பாக 2 சீசனில் வந்து பயிரிடுறோம்.
ஆராய்ச்சிகள் பார்த்திங்கனாக்கா நிறைய நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல்சஸ், அதாவது பயிர் வகை பயிர்களிலும் எண்ணெய் வித்து பயிர்களிலும் மற்றும் காய்கறி பயிர்களிலும் இந்த ஃபாடர்ன்னு சொல்லக்கூடிய தீவன பயிர்களிலும் இங்கே ஆராய்ச்சிகள் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் நோக்கம் என்னவென்றால் இந்த மாவட்டத்திற்கு என்ன தேவை என்று நாங்கள் டிபார்ட்மெண்ட் மூலியமாகவும் அது மட்டும் இல்லாமல் சில மீட்டிங்கள் ஃபார்மர்ஸ் மீட்டிங்ஸ், அதாவது விவசாயிகள் கூட்டத்தை கூட்டி அவங்களிடம் என்ன வேண்டும் என்று கேட்டு அதற்கு தகுந்தால் போல் இங்கே ஆராய்ச்சிகளை பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த பயிர் வகை பயிர்கள்னு சொல்லக்கூடிய பயிர்கள் என்னென்னா உளுந்து, பச்சைப்பயிறு, காராமணி, துவரை மற்றும் கொள்ளு, இதில் வந்து நாங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்குறோம். குறிப்பாக பச்சைப்பயிறு, உளுந்து, இதில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பிளான்ட் ஸ்ட்ரக்சரையே மாற்றுறது, அந்த அறுவடைக்கு தகுந்த மாதிரி அந்த ஆராய்ச்சிகள் வந்து முழுமையாக அங்கே போய்கிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா துவரையிலையும் மொச்சையிலையும் அதிகமாக வந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா அதிகமாக இது பச்சை காய்கறி, இப்போ காய்கறிக்காக சாப்பிட்டுருக்குறாங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து நாங்கள் ஆராய்ச்சிகள் தொடங்கியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நிலக்கடலை, இதில் வந்து இப்போ அந்த ஜிப்சம் வந்து நிறைய பேர் இடுறதில்ல, ஏதோ போடுவாங்க, அது சீசனில் எங்கள் விதை வாங்கிட்டு வந்து போடுவாங்க. ஆனால் அந்த எப்படி மண் அணைக்கணும் என்னங்கிறதுலாம் தெரியறதில்ல. அதுக்கான எப்படி பண்ணணுங்கிறத நாங்கள் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு விவசாய ஃபீல்ட்லேயே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா அங்கே வந்து ஒரு ஆராய்ச்சி திட்டங்கள்லாம் அமைச்சு அவங்களுக்கு வந்து என்ன எப்படி வந்து மண் அணைச்சி இப்போ ஜிப்சத்தை போடணுங்கிறத வந்து எத்தனை நாளில் போடணுங்கிறத எங்களோட அதையும் வந்து நாங்கள் வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது மாத்திரம் இல்லாமல் இங்கே வந்து சீட் ப்ரொடக்ஷன், அதாவது விதை உற்பத்தி, வல்லுநர் விதை உற்பத்தி, கருவிதை உற்பத்தி, எல்லா உற்பத்தியுமே வந்து இங்கே ரிலீஸ் பண்ண, இங்கேருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண எங்களுடைய வெரைட்டியிலேருந்து நாங்கள் அதையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக பச்சைப்பயிறு மற்றும் பிரிஞ்சால், அந்த ஸ்பைனி பிரிஞ்சால் சொல்கிறாங்களா, முள்ளு கத்திரி, அதுலேயும் வந்து விதை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா சோளம் வந்து இப்போ நிறைய இடத்துல போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விதைகள் வந்து கிடைக்கிறதில்ல. பட் இந்த ஏரியாவுக்கு வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து விதையை உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்கணுங்கிற நோக்கில் அந்த F1ன்னு சொல்கிறது அந்த ஹைப்ரிடு விதை, ஒட்டு ரகத்தை விதையை வந்து உற்பத்தி பண்ணுறதுனா கோ6 என்ற ஒரு ரகத்தில் இருந்து ஹைப்ரிட்லேருந்து அது தாய் விதைகளை வாங்கிட்டு மேல் ஃபீமேல், அதாவது இப்போ ஆண் செடி பெண் செடி வாங்கி அதையும் வந்து இங்கே விதை உற்பத்தி பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஃபார்மர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு அடுத்தது சிறுதானியங்கள் வந்து பொதுவாக இங்கே வந்து அதிக ஏரியாவில் அதிகம் இங்கே பயிரிடுறாங்க. அதில் வந்து அதிக பரப்பளவை கொண்டுள்ளது வந்து ராகி, கேழ்வரகு, அதுக்கு அடுத்தது கம்பு பண்ணுறாங்க. சோளம் வந்து நிறையா இருந்த இடம், தலைவிரிச்சான் சோளம் மிக ஃபேமஸாக அங்கே இருந்தது. ஆனால் இது வந்து நாளடைவில் வந்து இதை விட்டுட்டாங்க. இங்கே இப்போ வேலூர் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு இப்போ இருக்கிற அந்த தலைவிரிச்சான் சோளம் இருக்கிற ஒரே ஒரு இடம் வந்து அணைக்கட்டு பகுதியில் தான் அதிகமாக இருக்கிறது. அதற்கான ஆராய்ச்சிகளும் நாங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் கம்புலாம் பார்த்திங்கன்னா கம்பும் வந்து இங்கே மானாவாரியாக அதிகமாக போடுறாங்க. அதே மாதிரி சாமை வந்து குறுதானியங்களில் வர்றது, சாமை, திணை, இது ரெண்டுமே வந்து மிக அதிகமாக இந்த மாவட்டத்தில் வந்து விளைவிக்கிறாங்க. பட் அதிகமாக இது ஏரியாவும் இருக்கிறத பேஸ் பண்ணி இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா அதுலேயும் வந்து ஆராய்ச்சிகளை இங்கே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த மாவட்டம் வந்து எல்லா பயிர்களையும் கொண்ட மாவட்டம். முக்கியமாக வந்து எல்லா புதுக்கோட்டை மாவட்டத்து மாதிரியே எதுவும் ஒரு நல்ல மாவட்டம், எல்லா பயிரும் இங்கே வரும். அதில் குறிப்பாக வந்து காய்கறி பயிர்களும் வந்து இங்கே ஈக்குவலாக வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து மெயின் இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து இங்கே முள்ளுக்கத்திரி ஃபேமஸ்ஸு. முள்ளுக்கத்திரி தான் வந்து நிறையா அங்கே பயிரிடுவாங்க. ஸோ அந்த முள்ளுக்கத்திரியில் என்ன பிரச்சனை, இங்கேயே நாங்கள் வந்து ஒரு ரகத்தை வந்து வெளியிட்ருக்கோம் ஏற்கனவே. முள்ளுக்கத்திரி அந்த ரகம் வந்து ரொம்ப அருமையான ரகம், எல்லா நாளிலையும் நம்ம அதை போடலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயை விட வந்து அதிகமாக விலை கொடுக்குற ரகம் அது. அதே மாதிரி தக்காளிலையும் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து வெய்ய நாளில் வந்து தக்காளி வேணுங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆராய்ச்சிகளும் இங்கே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிளகாயிலையுமே வந்து என்னென்னா மிளகாயில் ஒரு நல்ல இதுன்னா உப்பு தண்ணிலையும் நல்லா மிளகாய் வரும். அதுக்கான ஆராய்ச்சிகளும் இங்கே வந்து நாங்கள் தொடங்க இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த கிளஸ்டர் பீன், அது கொத்தரங்காயிலையும் வந்து இங்கே, ஏன்னா கொத்தரங்காயில் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி இங்கே இருக்கிற எங்கள் உப்புக்கு வந்து கொத்தரங்காயும் நல்லா வருது. அதுக்கான ஆராய்ச்சிகளும் இங்கே வந்து நாங்கள்
ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பப்பாளி. பப்பாளி வந்து இப்போ பிரபலமாக இருக்கிறது வந்து ரெட் லேடின்னு சொல்கிற ஒரு பப்பாளி தான் பிரபலமாக இருக்குது. நல்லா சிவப்பு கலர் ஃப்ளஷ் உள்ளது. பட் இங்கே நாங்கள் லோக்கல் டைப்பை கலெக்ட் பண்ணி அதில் வந்து சிறந்ததை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்குறோம். அது வந்து எல்லோ ஃப்ளஷ்ஷாக இருக்கும். பட் அந்த ஆராய்ச்சி வந்து ஏற்கனவே நாங்கள் பண்ணினோம். பட் அது காலப்போக்கில் அது போயிடுச்சு. ஆனால் திரும்ப வந்து இப்போ தான் வந்து நாங்கள் எடுத்து அதை திரும்பவும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2001 வந்து பச்சைப்பயிரில் வந்து, ஏன்னா பச்சைப்பயிர் வந்து இந்த மாவட்டத்துக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாத ஒரு பயிர் வந்து பச்சைப்பயிர். அதை பேஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரகத்தை வந்து நாங்கள் வெளியிட்டோம். அது VRMGG 1ன்னு சொல்லக்கூடிய பச்சைப்பயிர் ரகம். அந்த ரகம் மஞ்சள் தேமல் நோயை தாங்கி நல்லா வளரக்கூடிய ரகம். தண்ணியே இல்லைனாலும் மழையை வச்சுக்கிட்டு அதிகமான ஈல்டை கொடுத்துரும். ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் சம்மரில் போட்டிங்கன்னா 400 கிலோவுக்கு குறையவே குறையாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செட் கட்டர்னு கரும்பில் வந்து ஒரு கரும்பு நறுக்கும் கரணையை நறுக்கிற ஒரு கருவியை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுவுமே வந்து இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு கரணை நறுக்கிறதுக்கான ஒரு கருவி. ஒரு மணி நேரத்துக்கு வந்து கையால் வெட்டுறதை விட இதில் வந்து ஒரு 300 மடங்கு வந்து ஈஸியாக வந்து கரும்பை வந்து வெட்டி இது கொடுத்துடலாம். 20,000 கரணைனாக்கா ஒரு 6 மணி நேரத்துலேயே வந்து நாங்கள் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இப்போ நாங்கள் வெளியிட போட ரகம்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் எலுமிச்சம்பழம் ஓரளவுக்கு சைஸ் வந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். பட் இந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு பழத்தை வச்சு 6 பேருக்கு வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம். தகித்தலைமன்னு சொல்லக்கூடிய இந்த VMC 1ங்கிற ரகம் இந்த வருஷம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொபோசல் அனுப்பியிருக்கோம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும். அது பெரிய காய் உடையது. ஒரு காய் வெயிட் பார்த்திங்கன்னா 150 கிராம்லேருந்து 600 கிராம் வரைக்குமே வரும். அவ்வளோ பெருசாக வரும். ஊறுகாய்க்கு சிறந்தது. அதே மாதிரி ஜூஸுக்கு வந்து ஜூஸுனால் ஒரு தண்ணி டேஸ்ட்டு பெற்றிருக்கும் இந்த இது. அது இல்லாமல் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ இந்த அசோலாலாம் வளர்க்குறதுலாம் வந்து நம்ம தண்ணி இப்போ எங்கள் இதில் வந்து தண்ணியில் வரதில்லை. பட் அந்த என்விரான்மெண்ட் சயின்ஸை வச்சு நம்ம வந்து அந்த பார்க் பவுடரை வந்து நீம் பவுடரை வந்து அதில் வந்து கான்சன்ட்ரேஷனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதை வந்து இப்போ வந்து நாங்கள் அசோலா கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருக்குது. அதையுமே வந்து இப்போ நாங்கள் ஃபார்மர்ஸ்க்கும் நாங்கள் கொடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது இல்லாமல் நிறைய ஆராய்ச்சிகள் அந்த அசோலாலே இன்னும் ஆராய்ச்சிகள்லாம் நாங்கள் தொடங்கி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மேலும் விவரம் பெற முனைவர் மு. பாண்டியன் அவர்களை 09865173633 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 26/11/2015 வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. எலுமிச்சையில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பத்தில் பயன்பெற்ற பயனாளி திண்டுக்கல் மாவட்டம் கோட்டைப்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஜே. சரவணன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கண்ணாடி குடிலில் சேர்வராயன் மலைப்பகுதிகளுக்கேற்ற மூலிகை பயிர்கள் ஆராய்ச்சி விவரிக்கின்றார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் வி. ஜெயலட்சுமி அவர்கள். வேளாண் தொழில்நுட்பத்தில் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் குறித்து விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் மு. பாண்டியன் அவர்கள். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.